தனி ஒரு மனிதன் ஒரு ஃபோனில் இன்றோவை கிரியேட் பண்ண முடியலைன்னா அது இந்த ஜகத்தினை அழித்திடம். அது தெரியாத அவனுக்கு ஆண்டவா கடவுளே, இன்றோ மொபைலில் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வா. தலைவா, நம்ம கைநாட்டிலே எத்தனை மாசம் கேஜிஎஃப் கிரியேட் பண்ணலாம் தலைவா, எப்படின்னு சொல்லி தரவா தலைவா. உண்மையாவா சொல்ற? எப்படி கிரியேட் பண்ண முடியும்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? அடைச்சி ஐயோ உள்ள வாய்ஸ் ஓவர் கொடுத்ததெல்லாம் இங்கே வருது. சரி ஓகே மகளே, இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இல்லை தமிழ்லேயே பார்த்துருப்பீங்கோ. அதோட வெளியில் நம்மளோட யாரப்பா அவர் டெட்பூலும் சிஞ்சானும் ஜமியா இன்ட்ரோடெலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுக்க நான் பட்டா பாடுறது அது நம்மளே தான் தெரியும். சரி ஓகே, எப்படி கைமாட்டிலேயே நம்ம கேஜிஎஃப் இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் மகளே. ஸோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, சிம்பிள் சதோர்னு விஷயந்தான். நான் பார்த்திங்கன்னா ஒரு சேனலோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலமாக தான் இதுக்கான மெயினான விஷயமான ஃபயர் டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணேன். பட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் எக்ஸ்ட்ராவாக வரும். அப்படின்றதுனால நான் டக்குன்னு பார்த்திங்கன்னா டவுன்லோட் பேஜுக்கே நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணால் போகிற மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி ஃபைல் அதை டவுன்லோட்ஸுக்குள்ளே போய்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைலோட ஒரு லொக்கேஷனில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லி எக்ஸாக்டாக ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற லொக்கேஷன் தருவாங்க. எக்ஸாக்ட்டு ஆஹா வேறு லெவல் ட்ரைமிங். ஆனால் எவனும் நல்ல கமெண்ட்லாம் அடிக்கிறாங்க. சரியா மக்களே, நல்ல கமெண்ட் அடித்தா நானே நாட்டுக்கிட்டு சித்துறேன். அதோட பார்த்திங்கன்னா மக்களே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா அப்புறமா ஒன்றும் பண்ண வேணாம், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சிம்பிள் மேட்ரு தெரிஞ்சவங்களே ஷேர் பண்ணி விட்ருங்க. மக்களே நீங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு லைக் பண்ணி விட்ருங்க. ஐயோ நம்மளோட ஒர்க்ஷாப் ஷாப்பை பார்த்து நம்மளுக்கு அந்த மாதிரி மக்களே. அப்புறமா என்னது சரி என்னோ அது ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா எப்படி கைமாஸ்டரில் கேஜிஎஃப் இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா சொல்கிறேன். நான் பார்த்திங்கன்னா வெளியில் க்ரியேட் பண்ண இன்ட்ரோவில் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மோக் எஃபெக்ட் இல்லை, பட் இந்த டனல் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது எப்படி எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சின்னு தெரியல மக்களே. அதுவாக டவுன்லோட் ஆகிடுச்சி. ஒரு வேளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா ஃபயர் டெக்ஸ்ட், அப்போக்குள்ளே இது டவுன்லோட் ஆகிருந்தால் இதை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தரேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் கைமாஸ்டர் ரீசெட் பண்ணிட்டேன் தெரியாதமா. ஸோ அப்படின்னால நான் ஏற்றி வச்சிருந்த அசெட் ஸ்டோரில் ஏற்றி வச்சிருந்த சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அழிஞ்சிருச்சு. ஸோ அதை வச்சு தான் இது இல்லாண்டி நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அது ஒரு அந்த அந்த அதில் பார்த்திங்கன்னா இந்த டனல் பறக்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா போடுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டனல் எஃபெக்ட்டு இந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இல்லை டவுன்லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இமேஜஸுக்குள்ளே போய்ட்டு பிளாக் இமேஜ் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஸோ பயப்படாதீங்க மக்களே. ஸோ பிளாக் இமேஜ் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மகளே, இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மோக் பார்ட்டிகிள் ஓர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா அந்த இது பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிருக்கு. எப்படி டவுன்லோட் ஆகிடுச்சின்னு தெரியல. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அது டவுன்லோட் ஆகும்போது வந்தால் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்படி வரலை அப்படின்னா நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளாக் இமேஜ் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ இந்த இமேஜை பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு 6 செகண்டுக்கு பார்த்திங்கன்னா லென்த் ஆகுங்க. கண்டிப்பாக லென்த் ஆக வேண்டியது அவசியம். ஓகே, ஸோ இப்போ லென்த் ஆகினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மக்களே சரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அன்லிமிட்டட் லேயர் மோட், அதாவது இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். கொடுக்கலனாலும் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். எப்படி எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராப்ளத்தை க்ளியர் பண்ணிட்டு அன்லிமிட்டட் லேயர் மோடு வரும்போது திடீர்னு வீடியோ உடஞ்சிடும், அதுக்கு மேலே போட முடியாத மாதிரி வந்துடும். ஸோ அன்லிமிட்டட் வீடியோ லேயர் எப்படி ஆட் பண்ணுறேன், அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு யூடியூபராக இல்லைனா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கெத்து காட்டுறதுக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். மக்களே தயவுசெய்து நம்ம வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா, லைக் கமெண்ட் அது உங்களோட இருப்பேன். கமெண்ட் எப்படியும் கல்வி தான் ஒத்துப்பீங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, உங்களோட ஃப்ரெண்டுக்கு இல்லைனாலும் சரி, உங்களோட பெரியம்மா சித்தப்பா அப்பப்பா
யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண அப்படி சொல்லுங்கள். சரியா? ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபயர் டெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய லென்த்தாகவும் எழுதலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் என்னது, பப்ஜி இல்லை ஃப்ரீ ஃபயரு அப்படின்னா பெருசாக எழுதலாம். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படி எழுதலாம் டைம் போகும்ல. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது எல்லும் கேயும் மட்டும் போட்டு காட்டுறேன். சரியா? ஸோ எல்லும் கேயும் மட்டும் போட்டு காட்டுறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் எல் இருக்குது. ஸோ எல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணதுமே இது வந்துருச்சு. ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குது, அதை சுற்றி பேக்ரவுண்டு பிளாக் கலரில் இருக்குது. பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் இருந்தால் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த எல்கே ஆட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எழுத்து மறையும். அதுக்கு தான் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த பிளெண்டிங் அப்படின்ற விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லேயரோட செட்டிங்ஸ் இருக்கும்ல, அந்த செட்டிங்ஸில் இருக்கும் பிளெண்டிங். அதை கிளிக் பண்ணி அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சரியா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மறைஞ்சு போயிடும். ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த நான் வந்து இப்போ ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல் மட்டும் அப்படியே நல்லா வடிவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபயர்லேயே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோவ்லி ஆக்கலாம். ஓகே. ஸோ எப்படி க்ளோவ்லி ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய்க்குங்க. மீடியாக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ ஃபயர் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்புறமா கே எங்கே இருக்குது, எங்கே ஓகே ஸோ கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளெண்டிங்குள்ளே மறுபடியும் போங்க, ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையான இடத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நெருப்பில் எழுதுகிற மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு தெரியாது, ஏன்னா சிலவழில் அப்படி தான் அந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா லேயராக ஆட் பண்ணும்போது அப்படியே மக்கப் பண்ணுவோம் இந்த இது kinemaster. சரியா? அதுக்கப்புறமா லேயருக்குள்ளே போய் மீடியாக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த ஸ்மோக் பார்ட்டிக்கல் அது இருந்தால் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தானல் பொரிய கொடுத்துக்கலாம். ஒருவேளை இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி அந்த டனல் எஃபெக்ட் கொண்டு வரது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த டனல் எஃபெக்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்து அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு லெந்தாக்கினதுக்கப்புறமா அதுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பிளெண்டிங் அப்படின்றது கொடுக்கணும் மக்களே. பிளெண்டிங் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்து சரி கொடுத்துருங்க. ஓகே. இது பெருசாகவும் ஆகுங்க ஃபுல்லாக. ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கலர் கொண்டு வரலாம். அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது இந்த கலரில் தானே இருக்குது. ஸோ இந்த கலரில் இருக்கும்போது தெரியுது. ஓகே. பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடது இருக்கிற வெளியில் ரொம்பவுமே ப்ரைட்டாக இருக்கும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் அப்படின்றது ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா போய் தான் அதை பண்ணி ஆகணும். ஸோ அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் தான் அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணி ஆகணும். அதாவது பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா விட்ருங்க. இந்த டெம்பரேச்சரு அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹியூவி அப்படின்றது பார்த்திங்களா, அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணி ஆகணும். இப்போ ஹியூவி அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்திங்க அப்படின்னா அந்த தணல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கலர்லாம் மாறும், பச்சை கலரு சிவப்பு கலர்லாம் மாறும். ஸோ இப்போ நான் அதை பண்ணி காட்டல, பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை பண்ணி காட்டணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோலேயே நான் ஒரேடியாக பண்ணி காட்டுறேன். சரியா? எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பிரைட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் பண்ணி கேட்டுறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு நான் மறுபடியும் நான் வீடியோ போடுவேன், அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லே, இல்லை அப்படின்னா ரத்த வாங்கி எடுத்து 23 நாளில் நீங்கள் பெரிய துன்பத்துக்கு ஆளாகுவீங்க. நான் பார்த்துட்டேன், அனுப்பிட்டேன், நீங்களும் கண்டிப்பாக அனுப்பிடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் என்ன பண்ணுங்கள். இப்போ பாய் கைஸ், பாய்.